இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அன்ரியல் இன்ஜினில் இந்த மாதிரி ராக்கை ஸ்டாக் பண்ணுறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ராக்கை வந்து என்விரான்மெண்ட் டிசைனுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி வந்து ஸ்டாக் பண்ணி இது எல்லாத்தையும் ஒரே மெஷ்ஷாக மாற்றுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் வந்து ஃபிசிக்ஸ் லேஅவுட் அப்படின்ற ஒரு ப்ளகின் தான் இது. இந்த ப்ளகினோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் அந்த இதை நீங்கள் டாக்குமெண்டேஷனும் போய் பார்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் கிளியராக போட்டிருப்பாங்க எல்லாமே. நான் இந்த லிங்க்கையும் வந்து கீழே கொடுக்குறேன். இப்போ இதை ப்ளகின் நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களோட ப்ளகினில் போய் எடிட் ப்ளகின்ஸ் போய்ட்டு இதை இது பண்ணிக்கணும், எனேபிள் பண்ணிக்கணும். எனேபிள் பண்ணதுக்கப்புறமேட்டு ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்கள் செலெக்ஷன் மோட், உங்கள் மேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த செலெக்ஷன் மோடில் வந்து கீழே இருக்கும் ஃபிசிக்ஸ் லேஅவுட் மோடுன்னு ஒன்று இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து அதோட இன்டர்ஃபேஸாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சின்ன டியூட்டோரியல் தான் இது. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்ன அசெட்டை ஸ்கேட்டர் பண்ணணுமோ, அது க்யூபாக இருக்கலாம், இல்லை ராக்ஸாக இருக்கலாம், இல்லை என்ன வேணா இருக்கலாம். நான் வந்து இப்போ ஜஸ்ட்டு வந்து ஒரு கல் தான் எடுத்துருக்கேன். மெகாஸ்கேன் அசெட்லேருந்து தான் ஒரு கல் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கல். இந்த மெகாஸ்கேனில் இருக்கிற எல்லா அசெட்டும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் மேலே போட்டிருப்பேன். அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து இதுக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள், ஒன்று தான். ஒன்று வந்து கொலிஷன் ஆன் பண்ணணும். கொலிஷன் ஆனில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட்டிருக்கோம், ஒரு கொலிஷன் ப்ரைம் 0 அப்படின்னு சொல்லி போட்டிருக்குல்ல, அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மெஷ்ஷுக்கு வந்து மேக்ஸிமம் கொலிஷன் வந்து ஷோ சிம்பிள் கொலிஷன் கொடுத்தீங்கன்னா அது ஒரு கொலிஷன் ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இல்லை அப்படின்னா கொலிஷன் இதை வந்து நம்ம ஸ்பேராக போட்டுக்கலாம். இல்லை வந்து ஆட்டோ கான்வெக்ஸ் கொடுத்தீங்கன்னா இது ஒன்று ஓப்பன் ஆகும். அதை அப்ளை கொடுத்தீங்கன்னா இங்கே இப்போ ஒரு கொலிஷன் ஒன்று அப்ளை ஆகிருக்கு மெஷ்ஷுக்கு மேலே. இல்லை இதே மெஷ் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு மெஷ் வந்து இதோட கொஞ்சம் சாலிடிஃபை பண்ணி உங்கள்கிட்ட ஒரு மெஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கொலிஷன் மெஷ் காம்ப்ளெக்ஸ் கொலிஷன் மெஷ்லேயே அந்த மெஷ்ஷை நீங்கள் வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டார்டிங் மெஷ்ஷை சேவ் பண்ணதுக்கப்புறமேட்டு இதில் வந்து ஃபிசிக்ஸ் லேஅவுட் மோடில் பெயிண்ட் பிளேஸ் இங்கே வந்துட்டு உங்களோட மெஷ்ஷை வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமேட்டு மினிமம் பொசிஷன் ரேண்டம் கிராவிட்டியோட ப்ளேஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது, அதையும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை வந்து இப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரே இடத்துல வரைகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால அந்த மினிமம் பொசிஷன் மேக்ஸிமம் பொசிஷன் அதை வந்து மினிமம் வந்து ஒரு 100 மேலேயும் மேக்ஸிமம் இப்படி வச்சிங்கன்னா இப்போ ஒரு ஹைட்லேருந்து வரும். இப்போ உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணும்போது இதுவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து விட்டு விட்டு வர்றது ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப கம்மியாக வரணும், அழுத்திட்டே இருக்கும்போது நிறையா வரணும்னா இது நல்லா மினிமம் டிஸ்டன்ஸை நல்லா இது பண்ணிங்கன்னா இப்போ நிறையா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி வந்து நல்லா கொலைட் ஆகும். இப்போயும் உங்களுக்கு கொலிஷன் தப்பாக இருக்குது, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேசியாக கொலிஷன் வேணாலும் அதுக்கும் வந்து சொல்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறமேட்டு அதை சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொலைட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரொட்டேஷன்லாம் கூட இதெல்லாம் கூட நீங்கள் டியூப் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஸ்கேட்டர் பண்ணுற மாதிரியே தான், ஆனால் வந்து மேலே இருந்து ஸ்கேட்டர் பண்ணுற மாதிரி 0.1லேருந்து நான் ஒரு 0.5 வரைக்கும் வச்சேன்னா பெபிள்ஸ் மாதிரி எனக்கு கிடைக்கும். அதே கல் ரேண்டமைஸ் ஆகி வரும். 0.5 விட உங்களுக்கு 0.2 வச்சோன்னா குட்டி குட்டி கல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கல்லோட இடுக்கிலலாம் நீங்கள் போடணும்னு வச்சிங்கன்னா அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் போடலாம். ஆல்ரெடி இருக்கிற ஒரு மெஷ்ஷுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து இதுவாகும். ஸோ இதை வந்து என்விரான்மெண்ட் டிசைனில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். இந்த மாதிரி அலைன் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபிசிக்ஸ் டூல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து எப்படி ஒரே மெஷ்ஷாக மாற்றுறதுனா, வெளியே போயிட்டிங்கன்னா இதில் சில பக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம தெரியாமல் வெளியே போயிட்டோம், ஃபிசிக்ஸ் லேஅவுட் மோட்லேருந்து வேறு ஒரு ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிட்டோன்னா இங்கே வந்து நம்ம ஸ்கேட்டர் பண்ண வந்தது எல்லாமே பிளண்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்கேட்டர் பண்ண ரியல் இன்ஸ்டன்ஸாக எல்லாமே வந்துருக்கு. இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு எல்லாமே ஒரே இதில் வரணும் அப்படின்னா இவங்க வந்து பேக் ஆல் பெயிண்ட் பிளேஸ்ட் ஆக்டர் டு இன்ஸ்டன்ஸ் மெஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஆக்டராக வந்துடும். இதுதான் நீங்கள் இப்போது பெயிண்ட் பண்ணது. இதை வந்து நான் முன்னாடி பண்ணது. ஸோ இப்போ நீங்கள் வந்து செலெக்ஷன் மோட் வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாகவும் கண்ட்ரோல் இருக்கும்.
அது இல்லாமல் ஒரே ஆக்டராகவும் இருக்கும். ஆக்டர் அப்படிங்கிறது இதில் வந்து ஸ்டாட்டிக் மெஷ்னு இருக்குது, ஆக்டர்னு இருக்குது. இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போவோம். இப்போ வந்து இந்த ஆக்டர் இதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஆக்டரோடு சேர்த்து Ctrl D போட்டிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். ஸோ ஆக்டர் 2 வந்து நீங்கள் வந்து அப்படியே நவுத்திக்கலாம். டபிள்யூ கொடுத்து இதை நீங்கள் வந்து நவுத்தி வச்சுக்கலாம். இன்னொன்று இதில் வந்து திருப்பியும் இந்த ஃபிசிக்ஸ் லேஅவுட் மோட் போனீங்கன்னா நீங்கள் பண்ணது எதுவுமே அதில் இருக்காது. ஒவ்வொரு வாட்டி இது வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும் ஒன்ஸ் நம்ம வெளியே போயிட்டு. இப்போ இதில் ஒரு மெஷ் தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள்கிட்ட வந்து நிறைய மெஷஸ் இருக்குது, நிறைய ராக் வெரைட்டிஸ் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் போட்டுட்டு இன்னொரு மெஷ் நீங்கள் லைனாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது எல்லாமே ரேண்டமைஸ் தான் உங்களுக்கு வரும். இப்போ செகண்ட் மெஷ்ஷு, இப்போ இதை 3 மட்டும் நான் போடுறேன். வேண்டாம் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். 3 மட்டும் போட்டுட்டு நான் உங்களுக்கு சும்மா ஒரு பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். ப்ளேஸ் வித் கிராவிட்டி ஆன் பண்ணிக்கிறேன். அதான் பண்ணலன்னா என்ன ஆகும்னா அப்படியே மேலேயே இருக்கும், அவ்வளோதான். ப்ளேஸ் வித் கிராவிட்டி ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கல்லோட டிஃப்ரெண்ட் கல்லாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மேலே வச்ச கல் கூட உங்களுக்கு வந்து ஒரு வேளை நம்ம இங்கே வரையும் போது அந்த கல்லுக்கு மேலே பட்டுச்சுன்னா அது வந்து 0 கிராவிட்டியில் இருக்கும். ஸோ அது 3ல் வரைஞ்ச மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும். கொலைட் ஆகும் போது வேறு ஏதாவது கல் மேலே பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் ப்ளேஸ் வித் கிராவிட்டின்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தெரியாமல் வெளியே போயிட்டேன்னா இது பண்ணது வந்து வேஸ்ட் தான். ஸோ இது பண்ண உடனே நீங்கள் வந்து பேக் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே இதுவாகிடும். இப்போ நான் வெளியே வந்துட்டு இந்த மேலே இருக்க கல்லெல்லாம் மட்டும் டெலீட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆக்டிவாக இருக்கும் போது நமக்கு வந்து எப்போ வேணால் நம்ம வந்து கண்ட்ரோல் டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை தள்ளி வைக்கணும்னா வச்சுக்கலாம், கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். இது மேலே ஒரு ட்ரக் ஓடுது, நீங்கள் கொஞ்சமாக அதை மாற்றணும், கல்லை மேலே கீழே இறக்கி வைக்கணும்னாலும் ஸ்டாட்டிக் மெஷ்ஷாக மாற்றுறதுக்கு பதிலாக ஆக்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் கையில் இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.